நம்ம நாட்டோட வளர்ச்சிக்கு டிரான்ஸ்போர்டேஷன் சிஸ்டம் வந்து எவ்வளவு முக்கியமான பங்கு வகிக்குதுன்னு சொல்லி நம்ம எல்லாருக்குமே தெரியும். டிரான்ஸ்போர்டேஷன் சிஸ்டம்ல ரயில்வேஸ் வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருந்தாலும் நாடு பூரா கனெக்ட் பண்றதுல, ஆனா அதுக்கு அடுத்தபடியா வந்து ரோட்வேஸ் தான் வந்து இந்த இருக்கிற எல்லா ஸ்டேட்ஸையும் சிட்டிஸையும் கனெக்ட் பண்றதுல வந்து ஒரு முக்கிய பங்கு வகிக்குது. அப்படி அதுல இருக்கிற ஹைவேஸும் எக்ஸ்பிரஸ் வேஸும் தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு ஸ்டேட்ல இருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு போறதுக்கோ இல்ல ரெண்டு சிட்டிஸை வந்து குயிக்கா ஆக்சஸ் பண்றதுக்கும் இந்த ஹைவேஸும் எக்ஸ்பிரஸ் வேஸும் தான் நமக்கு வந்து ஒரு பெரிய பாலமா இருக்கு. ஆனா அப்படிப்பட்ட ஹைவேஸ்ல குறுக்க இந்த கௌஷிக் வந்தா அப்படின்ற மாதிரி டோல்கேட்ஸ் அங்கங்க வந்து நம்மளோட டைம் வந்து கன்சியூம் பண்ணுது. ஆரம்ப காலகட்டத்துல வந்து மேனுவல் டோலிங் சிஸ்டம் இருந்தது, அதனால வந்து அதிகப்படியான டைம் கன்சியூம் பண்ணுது அப்படின்னு சொல்லி தான் ஃபாஸ்டாக் சிஸ்டம் கொண்டு வந்தாங்க. ஆனா அந்த ஃபாஸ்டாக் சிஸ்டம்னாலுமே வந்து பாத்தீங்கன்னா இப்ப அதிகப்படியான டைம் கன்சியூம் ஆகுது. எஸ்பெஷலா பாத்தீங்கன்னா இந்த ஃபெஸ்டிவல் டைம்ஸ்ல ஊருக்கு போயிட்டு நீங்க ரிட்டர்ன் வரப்போ நம்ம செங்கல்பட்டு டோல்கேட்லயே பாத்திருப்பீங்க, ஒரு 2-3 கிலோமீட்டர் அளவுக்குலாம் வந்து டிராபிக் ஜாம் கிரியேட் பண்ணும் டோல்கேட். சோ அந்த பிரச்சனையெல்லாம் சால்வ் பண்றதுக்காக சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இப்ப புது சொல்யூஷன் ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சேட்டலைட் பேஸ்டு டோலிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்றாங்க. அது என்ன சேட்டலைட் பேஸ்ட் டோலிங் சிஸ்டம், அது எப்படி ஒர்க் ஆக போகுது, அது எப்ப இம்ப்ளிமெண்ட் பண்ண போறாங்க அப்படின்றத பத்தின கம்ப்ளீட் டீடைல் தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். வெல்கம் டு திஸ் வீடியோ. நான் உங்கள் மோகன். டோல்கேட்ஸ் அதாவது சுங்கச்சாவடிகள் வந்து இந்த நம்ம இந்தியால 1851 வருஷம் பிரிட்டிஷ் பீரியட்லயே வந்து கொண்டு வந்துட்டாங்க. இந்த சுங்க வரிகள் ஏன் விதிக்கிறாங்க, ஏன் வாங்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த நாடு பூரா இருக்கிற வந்து நேஷனல் ஹைவேஸும் இல்ல எக்ஸ்பிரஸ் வேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் வந்து போட்டுட்டு அதை வந்து அவங்க தான் மெயின்டைன் பண்றாங்க. ஸோ அதை வந்து ப்ராப்பரா மெயின்டைன் பண்றதுக்காகவும் டிரான்ஸ்போர்டேஷன் இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து இன்னும் கொஞ்சம் மேம்படுத்துறதுக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா அதுல பயணம் பண்ற எல்லாருக்கிட்டையும் வந்து அதாவது மினிமம் 4 வீலர்ஸ்ல இருந்து அப் டு 8 வீலர் 10 வீலர் 12 வீலர் வரைக்கும் சுங்க வரி வந்து வாங்கிட்டு இருக்காங்க. ஆரம்ப காலகட்டத்துல மேனுவல் டோலிங் சிஸ்டம் தான் வந்து இந்தியா ஃபுல்லாவே இருந்தது. அப்படி மேனுவல் டோலிங் சிஸ்டம்ல வந்து மேன் பவரை யூஸ் பண்ணி ஒவ்வொரு டோலிங் சிஸ்டம்லயும் ஆட்களை உட்கார வச்சு ஒவ்வொரு வண்டிக்கா வந்து ரிஜிஸ்டர் பண்ணி பில்லு போட்டு கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. அதுதான் வந்து மேனுவல் டோலிங் சிஸ்டமா இருந்தது. அதன்படி 2008ல டோல்கேட்ஸ் அமெண்ட்மெண்ட் ரூல் அப்படின்ற மாதிரி ஒன்னு போட்டு எல்லா வெஹிக்கிளுக்கும் வந்து இந்த சார்ஜஸ் தான் வாங்கணும்னு சொல்லி ஒரு ரூல் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து பாஸ் பண்ணாங்க. அது மூலயமா தான் வந்து இந்தியா ஃபுல்லா வந்து மேனுவல் டோலிங் சிஸ்டம்ல வந்து காசு வாங்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த மேனுவல் டோலிங் சிஸ்டம்ல வந்து அதிகப்படியான டிராபிக் கிரியேட் ஆகுது, நிறைய பிரச்சனைகள் உருவாகுது, நிறைய டிராபிக் ஜாம் கிரியேட் ஆகுது நேஷனல் ஹைவேஸ்ல. அப்படின்றதுனால ஃபாஸ்டாக் அப்படின்ற ஒரு புது சிஸ்டம் வந்து 2014ல பைலட் ப்ராஜெக்ட் அனௌன்ஸ் பண்ணாங்க. அப்பதான் ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. 2014ல இருந்து டெஸ்டிங்லாம் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ளிமெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்படி அந்த ஃபாஸ்டாக் வந்து 2021 செப்டம்பர்ல வந்து பாத்தீங்கன்னா இந்தியா பூரா கண்டிப்பா வந்து எல்லாருமே ஃபாஸ்டாக் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ரூல் கொண்டு வந்தாங்க. அந்த ரூல் படி ஃபாஸ்டாக் யாரெல்லாம் வச்சில்லையோ அந்த குறிப்பிட்ட டைம்குள்ள அவங்களுக்குலாம் வந்து அந்த டோல்கேட்டோட ரேட்ல இருந்து 100% பெனால்டி போட்டு டபுள் மடங்கா வந்து சார்ஜஸ் வாங்கிட்டு இருந்தாங்க. சோ இப்ப 2024 நிலவரப்படி இந்தியா ஃபுல்லா வந்து கிட்டத்தட்ட 98% வெஹிக்கல் யூசர்ஸ் வந்து ஃபாஸ்டாக் யூஸ் பண்ணிட்டு தான் இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஃபாஸ்டாக் சிஸ்டம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வெஹிக்கல்ல வந்து ஃபாஸ்டாக் அந்த லேபிள் ஒன்று ஒட்டிடுவோம். அந்த லேபிளை வந்து ரேடியோ ஃப்ரீக்வன்சி மூலமா ஸ்கேன் பண்ணி அது மூலியமா ஒவ்வொரு வெஹிக்கலுக்கும் வந்து பிக்ஸ்டா இவ்வளவு சார்ஜஸ் அப்படின்னு சொல்லி புடிச்சிட்டு இருந்தாங்க. இப்போ அதுலயுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு டைம் ப்ராசஸ் இருக்கு. ஒரு 30 செகண்ட்ல இருந்து அட்லீஸ்ட் 1 மினிட் வரைக்கும் ஆகும் ஒரு வெஹிக்கலுக்கும். இதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபெஸ்டிவல் டைம்ஸ்ல நான் சொன்ன மாதிரி அதிகப்படியான டிராபிக் ஜாம்ஸ் வந்து இந்த ஃபாஸ்டாக்ஸ்னாலையும் கிரியேட் ஆகுது. சோ பழைய இந்த மேனுவல் டோலிங் சிஸ்டம் பண்றப்போ ஃபாஸ்டாக் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்டா இருந்தாலும் அதுலயுமே ஒரு சில டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கிறதுனால இதை விட அட்வான்ஸா போயிட்டு இன்னொரு சிஸ்டம் வந்து இப்போ இந்தியன் கவர்மெண்ட் வந்து லான்ச் பண்ண போறாங்க. அதன்படி வந்து பாத்தீங்கன்னா செப்டம்பர் 12ல சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வெளியிட்டு இருக்காங்க. அந்த அனௌன்ஸ்மெண்ட் படி பாத்தீங்கன்னா சேட்டலைட் பேஸ்டு டோலிங் சிஸ்டம் வந்து இந்தியா ஃபுல்லா இம்ப்ளிமெண்ட் பண்ண போறதாவும் அதுக்காக வந்து டெண்டரும் ஒன்று ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இந்த உலகத்துல இருக்கிற கம்பெனிஸ் ஃபுல்லாவே வந்து அவங்க வந்து கோட் பண்ணலாம், இந்த ப்ராஜெக்ட் வந்து நாங்க பண்றோம் அப்படின்ற மாதிரி ஒரு டெண்டர் அனௌன்ஸ்மெண்ட்டையும் வந்து அந்த சேட்டலைட் பேஸ்ட் டோலிங் சிஸ்டம்காக விட்டுருக்காங்க. இந்த சேட்டலைட் பேஸ்டு டோலிங் சிஸ்டம் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா குளோபல் நேவிகேஷன் சேட்டலைட் சிஸ்டம் அப்படின்ற ஒரு சிஸ்டம் ஒன்று சொல்றாங்க. அது மூலயமா ஒவ்வொரு வெஹிக்கல்லையும் ஆன்போர்ட் மீட்டர் அப்படின்னு சொல்லி ஒரு மீட்டர் செட் பண்ணிடுவாங்க. அது எப்படின்னா நம்ம வெஹிக்கலுக்கு நம்பர் பிளேட் இருக்கிற மாதிரி அது வந்து டிரான்ஸ்பரபிள் கிடையாது. உங்க வெஹிக்கலுக்கு ஒரு வாட்டி அதை பிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னா அது இன்னொரு வெஹிக்கலுக்கு வந்து யூஸ் பண்ண முடியாது. உங்க வெஹிக்கலுக்குன்னே அது பிக்ஸ்டா இருக்கும். அந்த ஆன்போர்ட் மீட்டரை வந்து பாத்தீங்கன்னா அந்த மேல இருக்கிற சேட்டலைட் கூட வந்து கனெக்ட் பண்ணிடுவாங்க. நம்ம போன்ல இருக்கிற ஜிபிஎஸ் எப்படி ஒர்க் ஆகுது அதே மாதிரி தான் உங்க வெஹிக்கல் வந்து எங்கெங்கெல்லாம் போகுது அப்படின்ற மாதிரி கோஆர்டினேட்ஸ் வச்சு ட்ராக் பண்ணுவாங்க. சோ நேஷனல் ஹைவேஸ்ல வந்து நீங்க எவ்வளவு கிலோமீட்டர்
டிராவல் பண்றீங்களோ அந்த கிலோமீட்டருக்கு மட்டும் உங்ககிட்ட இருந்து சார்ஜஸ் பிடிப்பாங்க. முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா பிக்ஸ்டு சார்ஜ் தான் இருந்தது. 4 வீலர்னா இவ்வளவு காசு அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு வெஹிக்கிளுக்கும் இவ்வளவு பிக்ஸ்டு சார்ஜஸ் வந்து வாங்கிட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ வந்து அப்படி கிடையாது. இந்த சிஸ்டம் மூலயமா வந்து நீங்க எவ்வளவு கிலோமீட்டர் டிராவல் பண்றீங்களோ அந்த அளவுக்கு மட்டும் உங்ககிட்ட இருந்து சார்ஜஸ் வாங்குவாங்க. அதுலயுமே வந்து ஒரு கன்செஷன் கொடுத்திருக்காங்க. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு நேஷனல் ஹைவேஸ்ல வந்து நீங்க ஒரு மேக்ஸிமம் வந்து ஒரு நாளைக்கு அப் அண்ட் டவுன் 40 கிலோமீட்டர்ஸ் தான் டிராவல் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டோல் சார்ஜஸ் எதுவும் கிடையாது, 0% சார்ஜஸ் தான். இதே வந்து அது நேஷனல் பர்மிட் லாரியா அந்த மாதிரி நேஷனல் பர்மிட் வெஹிக்கிள்ஸா இருந்துச்சுன்னா அவங்களுக்கு அந்த 20 கிலோமீட்டர்ஸ் கன்செஷன்லாம் கிடையாது, ஃபுல் இதுக்குமே அவங்க பே பண்ணணும். ஒருவேளை நீங்க வந்து இப்போ நார்மல் வெஹிக்கிள் வச்சிருக்கீங்க, நீங்க 20 கிலோமீட்டர்ன்றது வந்து 21 கிலோமீட்டரா டிராவல் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து மொத்த 21 கிலோமீட்டர்ஸ்க்குமே உங்ககிட்ட இருந்து சார்ஜஸ் பிடிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இந்த சிஸ்டம் ஒர்க் ஆக போகுது. ஸோ இது வந்து இப்போ ஆல்ரெடி இருக்கிற வெஹிக்கிளுக்கு வந்து ஆன்போர்ட் மீட்டர் கவர்மெண்ட் வெப்சைட்ல ஆல்ரெடி ஃபாஸ்டாக் சிஸ்டம் எப்படி கொண்டு வந்தாலும் அந்த மாதிரி கவர்மெண்ட் வெப்சைட்ல நீங்க அப்ளை பண்ணி வாங்கி உங்களோட வெஹிக்கிளை ஃபிட் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் புதுசா மேனுஃபேக்சர் ஆகி வரப்போற வெஹிக்கிளுக்கு எல்லாம் வந்து அந்த மேனுஃபேக்சரரே வந்து அந்த ஆன்போர்ட் மீட்டர் வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருவாங்க. இந்த சிஸ்டம் இன்னும் எப்படி டீட்டெயிலா ஒர்க் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த ஆன்போர்ட் மீட்டர் வந்து சேட்டலைட்ல கனெக்ட் ஆயிருது இல்லையா, இது வந்து ஒவ்வொரு டோல்லையும் வந்து இது கிராஸ் ஆகிறப்போ அது அங்கங்க வந்து கேமராஸ் வச்சிருப்பாங்க. அந்த கேமராவோட உங்க வெஹிக்கிளோட ரெக்கார்டிங்கையும் இந்த சேட்டலைட் ட்ராக் பண்ற அந்த ஜிபிஎஸ்சியோட ரெக்கார்டிங்கும் வச்சு இன்னமும் துல்லியமா கால்குலேட் பண்ணி நீங்க எவ்வளவு கிலோமீட்டர் டிராவல் பண்றீங்களோ அந்த அளவுக்கு மட்டும் உங்ககிட்ட இருந்து சார்ஜஸ் வாங்குவாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த சிஸ்டம் வந்து நடைமுறைக்கு வர்றது மூலயமா நம்ம வந்து டோல்கேட்ல எங்கேயுமே நிக்கணும்னு அவசியம் கிடையாது. நம்ம டோல்கேட்ன்ற ஒரு விஷயமே இந்தியாவில அதுக்கப்புறம் இருக்காது பெருசா. சோ நீங்க வந்து எங்கேயுமே வந்து இந்த டோல்கேட் டிராபிக் ஜாம்ஸ் எதுவுமே இருக்காது. இந்த சிஸ்டம் வந்து பாத்தீங்கன்னா இந்த சேட்டலைட் பேஸ் யூஸ் பண்றதுனால சார்ஜஸ் வந்து கொஞ்சம் அதிகமாகலாம், இதுக்கான ப்ராசஸிங் சார்ஜஸ்லாம் அதிகமாகலாம் அப்படின்றதால அந்த காஸ்ட்ல வந்து நம்ம டோல் சார்ஜஸ்ல தான் வந்து அஃபெக்ட் ஆகும். நம்ம டோல் சார்ஜஸ் வந்து கொஞ்சம் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆல்ரெடி இந்த சேட்டலைட் பேஸ்ட் டோலிங் சிஸ்டம்கான டெஸ்டிங்லாம் வந்து பாத்தீங்கன்னா நடந்து முடிஞ்சிருச்சு. ஸோ இதுக்கப்புறம் இதோட இம்ப்ளிமெண்டேஷன் வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டார்ட் பண்ண போறாங்க. ஃபர்ஸ்ட் முதற்கட்டமா என்ன பண்ண போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லா டோல்கேட்லயும் ஒவ்வொரு லேன் வந்து இந்த ஸ்பெஷலா இந்த சேட்டலைட் பேஸ்ட் டோலிங் சிஸ்டம்னு ஒரு லேன் வைப்பாங்க. மத்த லேன்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஃபாஸ்டாக் லேனா தான் இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமா வந்து இந்த எல்லா வெஹிக்கிள்லயும் இந்த சேட்டலைட் பேஸ்ட் அந்த ஆன்போர்ட் மீட்டர் ஃபிட் பண்ண அப்புறம் மொத்தமா வந்து ஃபாஸ்டாக தூக்கிட்டு இந்த சேட்டலைட் பேஸ்ட் டோலிங் சிஸ்டம் வந்து வைப்பாங்களாம். இப்போ இதுல இந்த சேட்டலைட் பேஸ்ட் டோலிங் சிஸ்டம் வந்து ஒவ்வொரு லேன்ல வைப்பாங்க நான் சொன்னேன் இல்லையா, அதுல வந்து இந்த ஃபாஸ்டாக் யூசர் வெஹிக்கிள் வந்து போச்சு அப்படின்னா அவங்க வந்து இந்த டோல் அந்த ரேட்டோட 100% பெனால்டி போட்டு பிடிப்பாங்களாம். அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த மொத்தமா இந்த சேட்டலைட் பேஸ்ட் டோலிங் சிஸ்டம் வந்து ஃபர்ஸ்ட் எப்ப இம்ப்ளிமெண்ட் பண்ண போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா எக்ஸ்பெக்டட் வந்து ஏப்ரல் 2025ல கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ளிமெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அது மொத்தமா இம்ப்ளிமெண்ட் ஆகி முடிய ஒரு 2 இயர்ஸ்ல இருந்து 3 இயர்ஸ் வரைக்கும் ஆகலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த சேட்டலைட் பேஸ்டு டோலிங் சிஸ்டம் வந்து இந்தியாவில் இம்ப்ளிமெண்ட் பண்ணப்படுறதுனால நம்ம நாட்டோட டிரான்ஸ்போர்டேஷன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து நல்லாவே டெவலப் ஆகும். அது மட்டும் இல்லாம இந்த டோல்கேட் வெயிட்டிங் டைம்ஸ் வந்து கணிசமா குறைஞ்சு ஒரு இடத்துக்கு இருந்து இன்னொரு இடத்துக்கு போற டைம் வந்து நல்லாவே சேவ் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா இதுல இன்னொரு டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த சேட்டலைட் பேஸ்டு டோலிங் சிஸ்டம் இம்ப்ளிமெண்ட் பண்ணப்படுறதுனால அதோட காஸ்ட் அதிகமா இருக்கிறதுனால நம்ம டோலிங் சார்ஜஸும் வந்து அதிகமா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சோ இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னொரு வீடியோல பார்க்கலாம். அது வரைக்கும் டாடா பை பை ஃப்ரம் மோகன்.